ஹாய் காய்ஸ். மும்பை இந்தியன்ஸ் அக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார ஸ்குவாடை பில்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆல்ரெடி ரிட்டன்ஷன்ஸ் பார்த்துருந்தோம். 5 தரமான ஒரு பிளேயர்ஸ் பிக் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அவங்க நல்லாவே தெரிஞ்சது பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு கொஞ்சம் லேகிங்கா இருக்கு. பும்ரா பேர் அப் பண்ற மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா போன சீசன்ஸ்லாம் அவங்களுக்கு நல்லா போகல, பவுலர்ஸ் நல்லா இல்லாதனால. ஸோ அவங்களுக்கு தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபக் சஹர், ட்ரின் போல்ட், மிச்சல் சாண்டன் சொல்லிட்டு ஸ்பின்னையும் நல்லா கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஈசால வேற வில்ஜாக்ஸையும் விட்டு கொடுத்து அவங்க பேட்டிங் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருந்த பேட்டிங்ல வில்ஜாக்ஸ் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பின்னும் போடுவார், ஆல்ரவுண்டர் வேற. அது வேற கொடுத்ததுல இன்னி ஒரு டாப் மோஸ்ட் பயமான ஒரு பேட்டிங் லைனப்பாவே மாறிட்டாங்க. இப்போ அவங்க பிளேயிங் லெவனை பார்த்தோம்னா என்னன்னே என்ன சொல்றதுன்னே தெரியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கடப்பார யூனிட்டா பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இனி அவங்க மும்பை இந்தியன்ஸோட பழைய ஒரு ஆதிக்கம் தொடருமா அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இருந்தாலும் இந்த அளவுக்கு என்னதான் இவ்வளவு ஹைப் கொடுத்தாலும் அவங்க டீம்ல கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்பவே சொல்லிடுறேன். என்னன்னா அவங்க பிளேயிங் லெவன் பக்காவா இருக்கு. இருந்தாலும் அந்த பிளேயிங் லெவன்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க பேக்கப் பிளேயர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேக்கப் பிளேயர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிறத நிஜம். அந்த மாதிரி தான் ஒரு லெவனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ல பெருசா எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்கேஸ் யாருக்காவது சூரியகுமாரோ இல்லை ஹர்திக் பாண்டியாவோ இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் யாராவது வந்துருச்சு, ஒரு 4 மேட்ச் ஆட மாட்டாங்க அப்படின்னா அவங்க டீம்ல அந்த அளவுக்கு அதே மாதிரி ஒரு கேட்டகரிக்கு ரீப்ளேஸ் பண்ற பிளேயர் வந்து ஒரு பாதி லெவல்ல கூட யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிஜம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா அந்த அந்த ஒரு அந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்ட்ரெயிட் ரீப்ளேஸ்மெண்ட் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பாதிக்கு பாதியாவது இருந்தாகணும். ஆனா பட் அது ரொம்பவே மிஸ் ஆகுதுன்னே சொல்லலாம். அதுதான் அவங்க டீம் ஒரு நெகட்டிவ். ஆனா ஒரு பக்கா பிளேயிங் 11, பிளேயிங் 12, பிளேயிங் 13 வரைக்குமே பக்காவா வச்சிருக்காங்க. அது என்ன, எந்த எப்படி வந்து பிளேயிங் 11 பில்டப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 வந்து ரோஹித் சர்மா ஓப்பனிங் பண்ணிடுவார் எப்பவும் போல. ஸோ இஷான் கிஷான் அவருக்கு இல்ல. டிகாக் போனாங்க. பட் ஆனால் டிகாக் கிடைக்காதனால ரியான் ரிகல்டன் எடுத்திருக்காங்க. ரியான் ரிகல்டன் வந்து ஆல்ரெடி எம்ஐ கேப் டவுனுக்குலாம் விளையாடிட்டு தான் இருக்காரு. ஆல்ரெடி எம்ஐ யூனிட்ல இருக்காரு. அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஓப்பனிங் நல்லா அடிப்பார். சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன். ஸோ மேபி அவரு வந்து ஓப்பனிங் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து திலக் வர்மா. நம்பர் 4 வந்து ஸ்கை ஆடுவாரு. 5 வந்து நம்மந்தீர். அவரையும் வந்து வாங்கிட்டாங்க. அவருக்கு வந்து ஆர்டிஎம் போட்டு நம்மந்தீரையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா. நம்பர் 7 வந்து ராபின் மின்ஸ் ஆடுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். மேபி வில்ஜாக்ஸ் மேல ஆடிட்டாரு அப்படின்னா, ரியான் ரிகல்டன் வந்து மேல ஆடிட்டாங்க. ரிகல்டன் பதிலா வில்ஜாக்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா ராபின் மின்ஸ் ஆடுவாங்க. ராபின் மின்ஸ் வந்து யாரும் இல்லை, இந்தியன் பேட்ஸ்மேன் தான். ஒரு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு ஒரு பவர் ஹிட்டர்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஜார்க்கண்ட் கிறிஸ் கெயில் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பெருசா பார்த்தது இல்லைங்க. பட் ஆனா ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்க. அவர் மேபி வில்ஜாக்ஸை பிளேயிங் லெவன்ல வச்சு ஓப்பனிங் பண்ணாங்க அப்படின்னா ராபின் மின்ஸ் தான் வந்து விக்கெட் கீப்பர் டியூட்டிஸ் வந்து நம்பர் 7ல பாப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் இருக்காரு. சிஎஸ்கேல இருந்து தீபக் சஹரையும் மிச்சல் சாண்டர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க 8th சாண்டர், 9th தீபக் சஹர் இருப்பாரு. நம்பர் 10ல வந்து ட்ரெண்ட் போல்ட், அப்புறம் 11ல வந்து பும்ரா. இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவன் கிடைக்கும். இம்பாக்ட் பிளேயரா வந்து அல்லா கசான்ஃபர் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் பவுலர் ஒருத்தர், ஸ்பின் பவுலர் இருக்காரு. அடுத்த ரஷீத் கான், நூர் அகமதுக்கு அப்புறம் அவரு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு யங் பவுலர், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு சொல்றாங்க. ஸோ அவரையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயிங் 12 இப்படிதான் இருக்கும்னே சொல்லலாம். இப்போ பும்ரா, போல்ட், சஹர் இவங்களை பார்த்தாதான் ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன எப்படி சொல்றது? ஏன்னா போல்ட் விட்டாலே போதும், கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷன் காரணத்தா அவரே ஒரு பவர் பிளேலயே ஒரு 3 விக்கெட் அவரே எடுத்துருவாரு, ஈஸியா எடுத்துருவாரு. தீபக் சஹர் அதே மாதிரி தான். கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷன் கிடைச்சா அவரும் அதே மாதிரி ஒரு பவுலர் தான். கொஞ்சம் ஃபிட்டா இருந்துட்டாரு அப்படின்னா இந்த 2 பேர் சேர்ந்து பவர் பிளேலயே மேட்ச் முடிச்சு விட்டாலும் முடிச்சு விட்டுருவாங்க அப்படிதான் சொல்ல முடியும். பும்ராக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல ஒரு ஓவர், 6th ஓவர் மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டாப் 5 ஓவர்ஸ் இவங்க 2 பேர் போட்டுருவாங்க. 6th வந்து பும்ரா போடுவாரு. அதுக்கப்புறம் பும்ரா மீதி 3 ஓவர் பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்க்கு வச்சுக்குவாங்க. ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ட்ரெண்ட் போல்ட் எடுத்தது வந்து ரொம்பவே அவங்களுக்கு ஒரு குரூஷியலான இது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பும்ராக்கு பேரப் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப்ல பவுலிங் கொடுக்கறதுக்கு யாருமே செட் ஆகாம இருந்தாங்க. போல்ட் கிடைச்சது வந்து சூப்பர்னே சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம அக்ஷன் எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிற வீடியோஸ்ல நம்ம போல்ட்ட சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனா தீபக் சஹர் வந்து நான் யோசிச்சு கூட பார்க்கல. புவனேஸ்வர் குமார் போனாங்க. பட் கிடைக்கலாதனால தீபக் சஹர் எடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயிங் 12 வந்து பக்காவா இருக்குங்க. இன்கேஸ் அந்த நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃபார்முலா போகாம இன்கேஸ் அல்லா கசன்பர்லாம் வந்து ப்ரூவன் பர்ஃபார்மர் கிடையாது இது வரைக்கும் ஐபிஎல்ல. மேபி இன்கேஸ் அவர் எல்லாம் சரியா ஆடாம விட்டுட்டாரு அப்படின்னா கரண் சர்மா எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் இருக்காரு, இந்தியன் லெக் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ அவரை வந்து அந்த இடத்துல விளையாட வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் லைன் பாத்தீங்கன்னா நம்பர் 9 வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஒரு
தரமான நம்பர் 9 பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அது போக பவுலர்ஸ் வந்து பக்காவா இருக்காங்க. இந்த இந்த 12 வந்து நிஜமாவே சூப்பராகவே இருக்கும்னே சொல்லலாம். இந்த மும்பை இந்தியன் பேட்டிங் லைனப்போ இந்த ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பிளேயிங் லெவன் வந்து அவங்களுக்கு 6th கப்பு வாங்கி கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.